நான் மதியழகன். இந்த தையட்டி தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டடம் அதுக்கு திஸ்ஸ விஹாரை என பெயர் சூட்டப்பட்டு செய்திகளில் வந்திருக்கும். அது அளவீடு செய்து அதுக்கண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தீர்மானத்துக்கு அமைய அளவீடு செய்து நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்து காணி உரிமையாளர்களிடம் உரிமையாளர்கள் காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு கையகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. அதுக்கான 17ஆம் தேதி எங்களுக்கு 17ஆம் தேதி முதல் தடவையாக அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு எங்களை அழைக்கப்பட்டிருந்தோம். 17ஆம் தேதி அதுக்குரிய சார்பானவர்கள் அதுக்குரிய திணைக்கள ஆக்கள் எல்லாரும் இருக்கணும் என்று அது தடை செய்யப்பட்டது. பிறகு 2 நாள் முந்தின நாள் அந்த அளக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கப்பட்டிருந்தது. அங்கே எங்களை பிரதேச செயலர் தான் ஒரு கடிதம் மூலம் காணி உரிமையாளர்களுக்கு காணிகளை கொடுப்பதற்காக என்று சொல்லி ஒரு கடிதம் மூலம் எங்களை அழைத்திருந்தார். அங்கே நில அளவு திணைக்களம் எங்களுக்கு வாய் மூலம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண நில அளவு திணைக்களம் அளக்கப் போவதாகவும் கொழும்பிலிருந்து அவர் அதை பார்வையிடுவதற்காக 2 சேவிய சூப்பரண்டன்மார் வர்றதாக. ஆனால் நாங்கள் அங்கே சென்ற பொழுது கொழும்பிலிருந்து 2 டீம் அவர்கள் தான் அளப்பதாக எங்களுக்கு அறிய கிடைத்தது. மேலதிகமாக சில திணைக்களங்களும் அந்த எங்களுடைய காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே நின்றார்கள். காணி உரிமையாளர்கள் முழுவதுமாக ஐடென்டி கார்டு செக் பண்ணப்பட்டு தான் உள்ளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போ நாங்கள் அங்கே சென்ற பொழுது நாங்கள் அவர்களிடம் கேட்டது காணி உரிமையாளர்களின் காணிகளை அளவீடு செய்து அவர்களை அடையாளப்படுத்தி காணி உரிமையாளர்களுக்கு கையளிப்பதற்காக இருந்தால் எங்களுக்கு எழுத்து மூலம் நீங்கள் தர வேண்டும் என்று. ஏனென்றால் எங்களை இவர்கள் சந்திப்புகளுக்கு பிரதேச செயலகங்களுக்கு மாவட்ட செயலகத்துக்கு அழைத்த பொழுதும் எந்த ஒரு எழுத்து மூல ஆவணமும் எங்களுக்கு தரப்படவில்லை. அப்போ நாங்கள் மாவட்ட செயலாளர் வாய் மூலம் உங்களை காணிகளை விடுவிக்க மாத்திரம்தான் அளக்கிறோம், அதை நீங்கள் நம்பலாம் என்று சொன்னதுக்காக தான் நாங்கள் அங்கே சென்ற நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்மூல தகவல்களை மீறி அங்கே சில திணைக்களங்களும் பல நபர்களும் இருந்த காரணத்தினாலே பல காணிக்காரரை விட பல நபர்களும் இருந்த காரணத்தினால் எங்களுக்கு சில சந்தேகங்கள் எழுது. ஆகவே நாங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் எழுத்து மூலமாக என்றால் அதில் தையட்டி மக்களுடைய காணி பிரச்சனை தான் அங்கே இருக்கிறது. அவர்கள் அதிலே இந்த மக்களுடைய காணி பிரச்சனை என்பதை சேர்க்காமல் பிகாரை தொடர்பான காணி பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதுதான் அவர்களுடைய வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் வாய் மூலம் சொல்லுகிறார்கள் மக்களுடைய காணியை அளந்து மக்களுக்கு கையளிப்பதற்கான இதன்று. அப்போ நாங்கள் அவர்களிடம் கோரியிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர்கள், எங்கள் 17 பேருடைய பெயரை போட்டு இந்த பிரச்சனையை தீர்வை காண்பதற்காக என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரை தொடர்பான காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ள அளவீட்டு நடவடிக்கைக்குத்தான் அழைத்திருக்கிறார்கள், மக்களுடைய பிரச்சனைக்கு அல்ல. அப்போ நாங்கள் மக்கள் எங்களுடைய காணி என்று இந்த கடிதத்தின் மூலம் ஒப்புக்கொள்கிறார்கள், மக்களுடைய காணிகளில் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அங்கே போகிறது நாங்கள் கேட்டது இதே போல் 17 பேர்த்த பேரை போட்டு உங்களோட காணிகளை நீங்கள் அடையாளப்படுத்துங்கோ, வந்து காட்டி நிலப்பத்தின அடையாளப்படுத்துங்கோ, அதுக்கு நாங்கள் உங்களோட காணிகளை உங்கள்கிட்ட கையகப்படுத்துகிறோம், உங்களுக்கு தர்றதுக்கான நோக்கம் என்றதை எழுத்தில் தாங்கோ. எங்களுக்கு பொறுப்பானது பிரதேச செயலகம். பிரதேச செயலர் தான் எங்களை அழைத்திருக்கிறார். பிரதேச செயலர் தரவோனும் ஒரு லேட்டர் கேட்டில்லை. இதுதான் எங்களோட கோரிக்கையாக இருந்தது. அதை ஒரு கால் அதுக்கு எழுதி கொடுப்போம் என்ற மாவட்ட செயலர் அதை எழுதி கொடுங்க என்றார். சில சொற்றாளர்களை இணைக்க இறுதி வரை தயங்கினார்கள். ஒவ்வொரு காணிகளை ஒப்படைக்க என்ற சொற்றாடலை இணைக்கிறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது வாய் மூலம் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கொழும்பிலே நடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டு விட்டதாக முடிவு. உங்கள் காணிகள் சரிபார்க்கப்பட்டு விட்டது, கொழும்பில் உள்ளவர்கள் சகல அமைச்சு மட்டங்களிலேயும் இது மக்களுடைய காணி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஆகவே உங்களுடைய காணிகளை வழங்குகிறோம் என்பதை வாய் மூலம் மட்டும்தான் சொல்லுகிறார்கள். எழுத்திலே தர முழுமையாக எழுத தொடங்குகிறார்கள். சில சொற்றாடல்களை உட்புகுத்தாமல் அதை மறுக்கிறார்கள். அந்த சொற்றாடல் இருந்தால் காணிகளை மக்களுக்கு வழங்க என்ற சொற்றாடலை முழுமையாக மறுக்கிறார்கள். அப்படியான வாதி பிரதிவாதங்கள் போய் நாங்கள்
எழுத்து மூலம் இல்லாத பட்சத்தில் எங்களை காணிகளை அடையாளப்படுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று வலுவான சந்தேகம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருந்தது. அதன் பின்னர் சுமார் 1.5 மணி நேரங்கள் காணி உரிமையாளர்கள் மரத்துக்கு கீழே இருக்க விட்டு அந்த உள்ளுக்கு அந்த கட்டடத்துக்கிட்ட இருக்கிற அந்த பிக்குவோடையும் மேலதிகமாக வந்த சிலரோடையும் கலந்துரையாடல்கள் நடந்தது. அந்த அமைக்கப்பட்ட குழுவுக்கு அப்பாற்பட்ட சிலரும் அந்த கலந்துரையாடல்கள் இருந்தார்கள். அமைக்கப்பட்ட குழுவில் உள்ள GADS விட அப்பாற்பட்ட சில பேரும் அந்த கலந்துரையாடல்கள் இருந்தார்கள். 1.5 மணி நேர கலந்துரையாடலுக்கு பிறகு நாங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கு கடிதம் தரலாம், ஆனால் எந்த ஒரு முத்திரையிடப்பட்ட இதிலேயும் இல்லாமல் வெற்று பேப்பரில் உங்களோட காணி அளந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்ற கடிதத்தை தந்து கீழே அதைத்தான் அவர் மாவட்ட செயலாளர் காட்டினது. இந்த கடிதமும் கொடுக்க ரெடி, இத்தனை பேர் சைன் பண்ணியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டவாறு அது தையட்டி மக்கள் என்றதும் அதில் சேர்க்கப்படவில்லை. இந்த விசாரை காணி பிரச்சனை சேர்க்கப்பட்டிருக்கு. கீழே 7 பேர் 6 பேர் சைன் பண்ணி இருக்கிறார். அந்த 6 பேரில் எங்களோட பிரதேச செயலாளரும் சைன் பண்ணி இருக்கிறார். அதை வெட்டு பேப்பரில் அது வந்தபடியால் அது எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள். இது வெட்டு பேப்பர் உங்களுக்கு நாளைக்கு காணி விடுபடாமல் காணி கையகப்படுத்தப்பட்டால் நீங்களே கூட காணிகளை அடையாளம் காட்டுகிறீர்கள். அது ஏதோ ஒரு பகுதியூடாக கையகப்படுத்தப்பட்டால் இந்த வெட்டு பேப்பருடன் 5 பேருடைய சைனோட கொண்டு போய் எங்கேயும் நீங்கள் காட்ட மாட்டீங்கள். அதுக்கு வேறு விதமான பதில்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. எனவே வரலாற்றில் பல காணிகள் அப்படி சுவீகரிப்பு அண்டு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆகவே அந்த எழுதப்பட்ட 6 பேரும் கூட குழுவில் நீங்கள் தீர்மானித்த அந்த 6 பேரும் பிரதேச செயலருக்கு அதை கொடுங்க. பிரதேச செயலர் இதில் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை போல இந்த தீர்மானம் இங்கே எடுக்கப்பட்டதுக்கு அமைய இந்த காணிகளை ஒப்படைக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற பிரதேச செயலர் இதில் தந்தால் தான் நாங்கள் அளக்க விடுவோம் என்றதை தான் நாங்கள் சொன்னது. இதில் முக்கியமான விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இந்த காணி அளவீடு செய்து அந்த காணிகளை கொடுத்தால் இந்த காணி உரிமையாளர்களை விட சந்தோஷப்படுறது வேறு யாருமே இருக்க முடியாது. காணிகளை ஒப்படைத்தால் அளவீடு செய்து அதுக்கு நாங்கள் தடையாக எக்காரணம் கொண்டும் தடையாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் எங்கிற காணிகளை எடுக்கிறதுக்காண்டித்தான் தொடர்ந்து பல முயற்சிகளை பல விதமான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் எங்கிற காணிகளுக்கு மற்றவை அத்துமீறி செய்கிற செயல்பாடு நடந்தால் அதுக்கு உச்சகட்ட எதிர்ப்பை தெரிவிக்கிறதும் இந்த காணி உரிமையாளர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதை எல்லாரும் முதலாவதாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த காணி விடயங்களில் பல தரப்பட்ட இதுகளில் முதலாவது 17ஆம் தேதி அளவ குழப்பப்பட்ட பின்னர் அதில் உள்ள பாதகமான செயல்பாடுகளை நாங்கள் யாழ் மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் மூலம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். அந்த கடிதத்தின் பிரதிகள் அதிநேர ஜனாதிபதி பிரதமர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஆளுநர் வேதநாயகன், காணி உரித்து நிர்ணய ஆணையாளர் நாயகம், சிரேஷ்ட நில அளவை அத்தியசர் இவ்வளவு பேருக்கும் இந்த கோப்பியை அனுப்பியிருக்கிறோம். அப்படி இருந்த 22ஆம் தேதி இந்த கடிதம் கையளிக்கப்பட்டது. இந்த கடிதத்துக்கும் எந்த ஒரு எழுத்து மூல பதிலும் தர இதோட நியாயப்பாட்டை மக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. எழுத்து மூலம் எதுவுமே தர மாட்டோம் உங்களுக்கு. நீங்கள் அதை கேட்கக்கூடாது, எழுத்து மூலம் கேட்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்காண்டி போராடி இருக்கலாம் இதோட கோணம் என்று. எழுத்து மூலம் தர்றதால உங்களுக்கு அதில் என்ன நட்டம் அதைத்தான் நாங்கள் கேட்டுனாங்க. பல முறை பிரதேச செயலரிடம் மிக தாழ்மையாக நீங்கள் எழுத்து மூலமாக தாரதால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் எடுக்கப்பட்ட முடிவை எழுத்து மூலமாக எங்களுக்கு தரலாம். ஆனால் எழுத்து மூலமாக நீங்கள் தந்தால் எங்களோட பாதிப்பு தடுக்கப்படும். நீங்கள் எழுத்து மூலமாக தராட்டிக்கு உங்களுக்கு தந்தாண்ட தராட்டினா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் தராட்டிக்கு எங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு. அந்த காணிகளில் ஒரு பகுதி ஏதோ ஒரு காரணத்தாக காட்டி விடுவிக்கப்படாமல் இருக்கலாம். ஜாலவ தனிநபர்களால் தொடர்ந்தும் இதே கையகப்படுத்தலால் இருக்கலாம். எதுக்குமே ஒரு எழுத்து மூலம் அந்த குழுவில் ஒரு முடிவெடுத்தால் அந்த குழுவால் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் கொடுக்கணும். ஏனென்றால் அந்த குழுவில் என்ன கதைக்கணும் என்றது எங்களுக்கு தெரியாது. அந்த குழுவில் ஜார் இருக்கணும் என்றும் வாய் மூலம் இவர்கள் சொன்னதுதான். மக்களின் பிரதிநிதிகளாக மாவட்ட செயலாளரும் பிரதேச செயலாளரும் போவதாக சொல்கிறார்கள். காணி உரிமையாளர்களில்
ஒருவருமே அந்த குழுவில் இல்லை. அப்போ அங்கே என்ன கதைக்கிறாங்க, என்ன முடிவுன்றதை எங்களுக்கு எழுத்து மூலமாக தர்றது தான் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு அழகு. அரசு அதிகாரிகள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தகுதி இல்லாமல் இந்த இடங்களுக்கு வந்த பல அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சகல மக்களுக்கும் தெரியும். அவைக்கு அதை எழுத்து மூலம் கொடுக்குறதுல சங்கடங்கள் இருக்குதோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த நிலைமை தெரியாது. முறைமை என்றது எழுத்து மூலம், அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பானது. அதைத்தான் நாங்கள் கோரினாங்க. இறுதி வரை அவர்கள் அதை தரவில்லை. அந்த ஒரு பிரதேச செயலாளர் அழைத்த பிரதேச செயலாளரால் ஏன் நாங்கள் அழைத்த இந்த இந்த எடுக்கப்பட்ட முடிவை பிரதேச செயலாளரும் இருந்து அந்த குழுவிலே ஒரு ஆள் அந்த முடிவை வாய் மூலம் சொல்கிற முடிவை எழுத்து மூலம் தந்து நாங்கள் உடகாணிகளை விடுவிக்கிறோம் என்றால் அந்த நில அளவை முடிஞ்சிருக்கும். மற்றபடி எந்த இது நோட்டும் நாங்கள் இது தடை செய்ய எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கையில், நாங்கள் தடங்களாயும் இருக்கையில். எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருந்தது. எது ஒன்றையுமே எழுத்து மூலமாக அவர்கள் கொடுக்க தயாரில்லை. அவர்கள் உங்களுக்கு காட்டினது வெற்று பேப்பர். எங்களை அழைத்தது பிரதேச செயலாளர். அவர் காட்டினது வெற்று பேப்பரில் 6 பேருடைய கையொப்பம், அதில் பிரதேச செயலாளர் முத்திரையும் இருந்தது. சட்ட ரீதியாக வலுடையதோ அல்லது எங்களுக்கு எங்கேயும் வாதிட முடியும் இப்படி ஒரு பிரதேச செயலாளர் தான் எங்களுக்கு பொறுப்பு. காணிக்கு அந்தந்த பிரதேச செயலாளர் தான் காணிக்கு பொறுப்பு. அந்த அடிப்படையில் தானே அந்த குழுவில் பிரதேச செயலாளர் இணைக்கப்பட்டவர். நீ அது புத்த சாசனம் அமைச்சு தான் அது இருந்திருக்கு. இதிலேயே சொல்லியிருக்கிறோம், புத்த சாசனம் அமைச்சு மேற்கொள்ளப்பட்ட கடிதத்தின் ஊடாக எடுக்கப்பட்ட முடிவின் ஊடாகத்தான் உங்களை அழைக்கிறோம் என்று. அந்த புத்த சாசனம் அமைச்சு உள்ளடக்கப்பட்ட அந்த குழுவில் காணி உரிமையாளர்களுக்காக பிரதேச செயலாளர் தான் இருக்கிறார். பொதுவாக காணி உரிமை அந்தந்த பிரதேச செயலாளர் தான் அந்தந்த இதுகளுக்கு ஒரு பொறுப்பாளி. ஆனால் ஏன் பின்னிக்கிறார்கள் எது வேற தெரியாது. சில நேரம் அதில் நடந்த நிகழ்வுகள் ஒரு சிலது அந்த கடிதங்கள் துடுக்க ரெடியாகிறாங்க. எங்களை பலதரப்பட்ட மாற்று நிபந்தனைகளை விதித்ததாக ஊடகங்கள் மூலம் அறிகிறோம். நாங்கள் நிபந்தனை விதிக்கல. அவர்கள் எழுத தொடங்குகிறார்கள், ஒரு ஆள் தடுக்குது, திரும்ப எழுத தொடங்குறாங்க, ஒரு ஆள் தடுக்குது. அங்கே நடந்த நிகழ்வு ஊடகவியலாளர் ஒருவரையும் உள்ளுக்கு விடையில்லை என்றதையும் ஊடகவியலாளர்கள் நீங்கள் இதில் வெளிப்படுத்தணும். என்ன உள்ளுக்கு பெற்றிருந்தால் சரியான நிகழ்வுகளை உடவியாளர் சொல்லியிருக்கலாம். ஒரு தடவை மண்டைக்கு உள்ளுக்கு விடப்படையில்லை. காணி உரிமையாளர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்கட காணிக்க உடவியலாளர் வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ அதை தடை செய்கிறது யார்? ஏன் ஒரு 2 உடவியலாளர் 3 உடவியலாளர் கனவேர் வந்தால் குழப்பம் என்ன விட வேண்டிய கடப்பாடு இருந்தது. அப்போ அதை தடை செய்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்கள் அதில் தடுக்க இல்லை. எங்களுக்கு காணி அளவுகள் எந்த ஆட்சேபனையும் இல்லை. காணியை எங்களுக்கு வரணும், எங்கட காணி எங்களுக்கு வரணும். எங்களுக்கு வர்றதுக்கு உள்ளக தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. இது சம்பந்தமான எந்த ஒரு கூட்டத்துக்கு போனோம், கொழும்புல கூடின கூட்டத்திலையும் என்ன நடந்த அந்த எழுத்து மூலமான அறிவிப்பும் இல்லை. கூட்டம் முடிஞ்சு வந்து காணி உரிமையாளருக்கு இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் இன்ன கலந்துரையாடப்பட்டது என்று அந்த அறிவிப்பும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் முடிவெடுத்துட்டோம், அழக போகிறோம், உங்களுக்கு காணி விட போகிறோம். அப்போ இருக்கிற கட்டிடம் என்ன? அப்போ அந்த கட்டிடம் ஜாதி ஒரு காணிக்கான வரப்போகுது. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு முடிவெடுத்துருக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. அதுக்கு முடிவெடுத்திருக்கிறீங்களான்றதை முதல் என்ன, அதுக்கு முடிவெடுக்கப்படையில்லை. அதுக்கான விதையும் உங்களுக்கு கூட அன்றைக்கு சொல்லியிருக்கலாம். அது கட்டடத்துக்கு முடிவெடுக்க இல்லை. ஒரு ஒதுக்குப்புறமாக அதை வைப்போம். அது ஒதுக்குப்புறமாயே இது கட்டுக்கும். ஒரு நீங்கள் எங்களோட பிரதேச செயலாளர் எங்களுக்கு அந்த வாய்மொழி மூலம் தந்த உறுதிமொழியை எழுத்து மூலம் மட்டும்தான் நாங்கள் கோரினென்று நாங்கள் வேண்டாம் என்று தடுக்கையில். அதில் என்ன தடைன்றதை அதை தான் சொல்லுவோம். எழுத்து மூலம் ஏன் இது நேற்றைக்கு முற்பட்ட காலங்கள் அவ்வாறான அறிக்கையாக தரவில்லை, எழுத்து மூலம் தரவில்லை நீங்கள் கோரவில்லை. பல தடப்பட்ட கோரியும் உதாரணத்துக்கு எங்களுக்கு 17ஆம் தேதி அளவீட்டுக்கு முதல் வந்த ஒரு சனிக்கிழமை எங்களுக்கு கூட்டம் யாழ் பிரதேச செயலகத்தில் எங்களை அழைச்சி பேசினார்கள். அப்போ நாங்கள் அங்கேயும் எழுத்து மூலம் தர விரும்ப இல்லை. நாங்கள் கூட்ட அறிக்கையை கேட்டோம். பல தடவை நாங்கள் அந்த நேரடியாக போய் கேட்டும் கடைசியாக இருக்கா பிரதேச யாழ் மாவட்ட செயலர் சொன்னார், காணிக்கு பொறுப்பான மாவட்ட அதிகாரிக்கு ஏஜிஏ லேண்டுக்கு நீங்கள் அந்த அறிக்கையை கொடுங்க. 3-4 தரம் போக அந்த அறிக்கை எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அதாவது உங்களுக்கு காணி அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சொன்னது வாய்மொழி மூலம் சொன்னது அளந்து உங்களுக்கு கையளிக்க போகிறோம்.
அந்த கூட்டத்தில் நடந்து அறிக்கையே தரலாம் தானே, தர இல்லை. எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டார்கள் இவருக்கு. அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம், அந்த அறிக்கையை தாங்க பல தடவைப்பட்ட 5 இருக்கு, அங்கே இருக்கு, சைன் பண்ணிட்டோம். சைன் பண்ணையில் சைன் பண்ணிட்டோம், கோல் எடுக்க சைன் இருக்கு, ரெடியாக இருக்கு. திடீரென்று அது 2ஆம் முறை அளக்க வலிக்கிற முதல் இல்லை, அதான் சனிக்கிழமை சும்மா சந்திப்பு தானே, இது நடந்த உண்மையான நிகழ்வு. அது சனிக்கிழமை சும்மா சந்திப்பு தானே, இதுதான் பதில் வந்தது. பழச்செடுக்கலுமோ ஒசுக்குள்ளே போய் நாங்கள் இழுத்தெடுக்கலுமோ, அவர்கள் தரணும், அவர்கள் இதில் அதான் நாங்கள் சந்தேகப்பட்டது, வலுவான சந்தேகம். நாங்கள் அன்றைக்கு எழுத்து மூலம் இல்லாமல் தரமாட்டம் பண்ணதுக்கு வலுவான சந்தேகம். எந்த ஒரு எழுத்து மூலம் இதையுமே எங்களுக்கு தர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அவ்வாறு தராத பட்சத்தில் எதற்காக என்ன சூழ்நிலையால் காணி அளக்கிறதுக்கு நீங்கள் இலக்கம் தெரிவித்திருந்தீங்க. ஏற்கனவே உங்களுக்கு எழுத்து மூலம் ஒரு அறிக்கையிலோ ரிப்போர்ட் தராத பட்சத்தில் இருந்த சூழ்நிலையில் எந்த நம்பிக்கையில் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் காணி அளவிடுவதற்கான இதுக்கு இணங்கி சென்றார் அவர்கள். அதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு யார் அளக்கிறது அன்று நாங்கள் கேட்ட பொழுது திரும்ப திரும்ப கேட்க சொன்னாங்க, யாழ்ப்பாண நில அளவு திணைக்களம் தான் அளக்கிறதாக. 4 பேருன்ற பேரை வாசிச்சு சொன்ன தகவலை சொன்னாங்க. இந்த 4 பேரும் அங்கே இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சார்பாக வரப்போகிறாங்க. அது தங்களுக்கு தேவை. ஓகே, நாங்கள் மேக்சிமம் விட்டு கொடுக்கணும். இதை அளவீட்டு செய்து இந்த காணி பிரச்சனை நெடுந்தூரமாக போகுது, அதை முடிக்கிறதுக்கு மேக்சிமம் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போவோம்ன்ற ஒரு எண்ணப்பாடோட. ஆனால் தினகலம் 2 யூனிட் வருதுன்றது முழுக்க அளக்கிறதுக்கு அங்கே தான் வந்திருக்கணும். எங்களுக்கு அறிவிக்கப்படாத பலர் அங்கே நிற்கணும் நாங்கள் போகும் பொழுது. ஆனால் எங்களை வாசலில் காவல்துறை மறைச்சி செக் பண்ணுது ஐடென்டி கார்டு. இப்படியான அங்கே போன பொழுது நடந்த நிகழ்வுகள் தான். போகும் பெற எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி அந்த நிகழ்வை முடிக்கணும் என்ற ஒரு மனவிருப்பத்தோடு போன நாங்கள் அங்கே போவேக்க நடந்த நிகழ்வுகள் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தினது. பல திணைக்களங்கள் எங்களுக்கு இவர்கள் வாய் மூலம் சொல்லப்படாத திணைக்களங்களும் அங்கே நின்றாங்க. அது எங்களுக்கு பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தினது. அப்போ திரும்பவும் நாங்கள் அதில் வச்சு எழுத்து மூலம் தந்தால் தான் நாங்கள் சம்மதிப்போம். அதுலேயே ஏன் 4 தரம் 5 தரம் எழுத சொல்ல தடப்படுது? மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கின்ற தாங்கள் நீங்கள் கூடிய அனைத்தையும் அதிக அளவு தங்களுக்கு மூளை விட்டு கொடுப்பது செயல்பட்டு தங்களுக்கு மூலக்கூடிய இதை செய்து தந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் தான் அதை குழப்பிட்டு விடயங்களுக்கும் உச்ச பட்ச நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு அதுக்கான தீர்வை வழங்கியிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் தான் காணி அளவு நீதிமன்றத்திலும் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். அந்த இடத்துல நீங்கள் தான் இந்த காணி அளவிட தடுத்ததாக குற்றஞ்சாட்டி. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, எங்களோட கோரிக்கையில அவ்வளோத்தையும் நிறைவேற்றுறதுக்கு உச்சபட்சம் அவர் முயற்சித்து அதுக்குரிய தீர்வையும் தந்து நாங்கள் அளக்கப்படையிலன்னு தான் அவற்றை குற்றச்சாட்டு. இதை சூம் பண்ணி எடுங்க. 15/4/2026 அரசு அதிபர்கிட்ட நாங்கள் எழுத்து மூலம் எங்களோட கடிதம் கொடுத்துருக்கிறோம். என்னென்று சொன்னால் எங்களுக்கு எழுத்து மூலமான உத்தரவாதம் தரப்பட வேணும். எழுத்து மூலமான உத்தரவாதம் அவர் எப்படி தந்திருக்கிறாருண்டா, ஒரு வெண்மையான A4 தாளில் 3-4 தரம் திரும்ப அந்த கடிதம் டிராஃப்ட் பண்ணப்பட்டு அதில் சில வசனங்கள் சேர்க்கிறதுக்கு பலவாறான இழுவறைகள் இடம்பெற்று அத்தனை இழுவறைகளுக்கும் பின்னர் ஒரு 1.5 மணித்தியால கூட்டம் கூடி யாரை வைத்தென்றால் அந்த எங்கட கையகப்படுத்தி இருக்கிற எங்கட காணியில அந்த குற்றத்திற்குரிய நபரையும் வச்சு அதற்கு ஒத்துவதற்கு வந்து அந்த குருந்தூர் மேலே விகாராதிபதியையும் வச்சு அந்த கூட்டம் 1.5 மணித்தியால் நடைபெற்று அதுக்கு பிறகு டிராஃப்ட் பண்ணின ஒரு லெட்டரோட எங்களிடத்தை வந்தார்கள். இந்த கடிதத்தை நீங்கள் கேட்ட மாதிரி பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி தந்தா ஓகேயா அளக்க. அந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் போகிறோங்க, நாங்கள் எங்களுக்குரிய லீகல் அட்வைஸ் எடுக்க வேணும். ஏன்னா நாங்கள் யாரும் லாயர்ஸ் இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் நிற்கிறவை வந்து எத்தனையோ SLAS படித்தார்கள் இருப்பினும் எத்தனையோ டிகிரிக்கு மேலே டிகிரி எடுத்து இப்படியான செயற்பாடுகளில் சட்ட வல்லுமையும் பல புலமைகளும் பெற்றார்கள் இருக்கக்கூடும். அவர்கள் அறிவுறுத்தல்கள் டிஸ்கஷன்கள் நடத்தின இடங்கள் அது உயர்மட்டங்களாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் சாதாரண காணி உரிமையாளர்கள், அப்பாவி மக்கள். அந்த இடத்துல கட்டாயம் நாங்கள் தேவை ஏற்படின் சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு யாரும் தடுக்க இயலாது, தடுக்கவும் இல்லை. நாங்கள் சட்ட ஆலோசனைகள் பெற்றுக்கொண்ட இடத்துல வந்து எங்களுக்கு கூறியிருந்த விடயம், அந்த அரசு இலச்சனை பதிக்கப்பட்ட அந்த கடித தலைப்பு லெட்டர் ஹெட்ல வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரி ஒரு நிர்வாக கடிதம் எவ்வாறு பரிமாறப்படுமோ அவ்வாறே அந்த ஒரு நிர்வாக ரீதியான அவரது தகமைக்குரிய அந்த மட்டத்திற்குரிய அதிகார மட்டத்திற்குரிய கடிதம் எவ்வாறு பகிரப்படுமோ அவ்வாறான ஒரு முறையில் தகுந்த சீல் அடிக்கப்பட்டு பரிமாறப்படும். சில சொற்பதங்கள் இணைக்கப்பட்டு
உங்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. எங்களுக்கு வந்து அந்த ஒனூர் என்று சொல்லி நிறுவனத்தின் டிரெக்டர் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தரகராசை ஏற்பட்டு எங்கள்கிட்ட வந்து இது வந்து அடிக்க போயிட்டு நம்ம இந்த லெட்டர் இது வந்தா ஓகேயா, சரி ஓகே அடிச்சுட்டு வந்த லெட்டர் எப்படி லெட்டர் ஹெட்ல இல்லை. அந்த நேரம் எங்களுக்கு இன்டர்மீடியட்டா செயற்பட்டவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் அவர்கள். இந்த புத்தவிகார பிரச்சனையில அவர் எவ்வாறான ஒரு துணிகரமான முடிவுகள் எல்லாம் எடுத்தவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. இவ்வளவு துணிச்சலாக முன்னின்று செயற்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தீர்த்து வச்சவர் என்று நான் சொல்ல தேவையில்லை. அவர் தான் இந்த முறை எங்களுக்கு இடையில ஓடுபட்டு தெரிகிறார். அவர் எனக்கு பேசுறார், அம்மா நீ கதையாத, நான் சொல்றேன் இந்த பேப்பர்ல இருக்கிறது செல்லுபடியாகும். 6 திணைக்கள அதிகாரிகள் 6 அந்த கமிட்டியில இருக்கிற 6 பேரும் சைன் பண்ணியிருக்கிறோம். இதை விட வேற என்ன தேவை? 6 அறிவு இருக்கு. 6 பேரும் என்னென்று பிரதேச செயலர் கடித தலைப்புல வந்து சைன் பண்ணி நான் சொன்னேன் 6 பேர் எனக்கு தேவையில்லை. நாங்கள் 15ஆம் தேதியிலிருந்து கேட்கறது எங்களுக்கு பிரதேச செயலரோ இல்லை மாவட்ட செயலரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய எங்களோட காணிகளுக்கு பொறுப்பான அந்த அதிகாரி சைன் பண்ணி எங்களுக்கு தருவணும். அந்த 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில நான் இல்லை. கமிட்டி சம்பந்தமான எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. கமிட்டியில 6 எவன் இருக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த கமிட்டியில என்ன தீர்மானம் எடுக்கணும்ன்ற விஷயம் கூட எங்களுக்கு எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை. அந்த கமிட்டி கூட போது கூட்டம் நடக்க போதுன்ற முன் அறிவித்தலும் எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுறதில்ல. அந்த கமிட்டி கூட்ட முடியாத கூட்டத்தில் என்ன நடந்த விஷயமும் எங்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல. அப்ப யாரோ ஒரு 6 பேர் 7 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து பின்னர் அறிய கிடைத்தது இந்த திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் பங்கு பெற்றுவார். காணி உரிமையாளர் நாங்கள் அந்த கமிட்டியிலையும் இல்லை, அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற உரிமையும் எங்களுக்கு இல்லை. அப்படியான பட்சத்தில் எங்க ஒரு நாட்டின் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு 6 நபர்கள் சந்திச்சு கூட்டம் கூடி எடுத்த முடிவு தீர்மானத்திற்கு அமைவா அந்த 6 பேரும் ஒரு வெள்ளை பேப்பர்ல சைன் பண்ணி எங்களுக்கு தெரியணுமெண்டா அதை நாங்க எப்படி ஏற்றுக்கொள்றது? அதுக்கு பிறகு நாங்க சண்டை பிடிச்சு வாதாட பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் தருவோம் எல்லாமா பிரதேசத்துல தன் சீல் எடுத்து குத்துறோம். இதை ஏன் மிஸ் நீங்க உங்களோட லெட்டர் ஹெட்ல குத்தி தரையலாது, என்னால தரையலாது. அப்ப நீங்கள் பயப்படுறீங்க என்னன்னு சொன்னா வாயால சொல்றத எழுத்து மூலம் தர நீங்க பயப்படுறீங்க. எப்படி என்று சொன்னா இந்த காணி அளவடியினம் ஆனா உண்மையில 100க்கு 100 கையளிக்க போகினமோ அல்லது அதுல ஏதாவது சூழ்ச்சிகள் இடம்பெறுமோன்னு நீங்கள் பயப்படுற பட்சத்துல உரிமையாளர்களாகிய நாங்கள் எவ்வளவு தூரம் பயப்படணும்? இந்த காணியை விடுவிக்கிறதுல என்ன தவிர காணி உரிமையாளராகிய என்ன தவிர ஒரு வீதம் கூட வேற எந்த ஒரு நபருக்கும் அதுல அதிகபட்ச அக்கறை இருக்காது. ஆகக்கூடிய அக்கறை எனக்கு தான் இருக்கும். அதே நேரம் நான் என்னோட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த காணி எவ்வளவுக்கு எவ்வளவு விடுவிக்கப்பட வேணுமோ அவ்வளவுக்கு அக்கறை இருக்கிற எனக்கு எவ்வளவு தூரம் அந்த காணி ஒற்று வீதம் கூட தேவையில்லாம அந்நியற்ற கையில் அகப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆகக்கூடிய கரிசனையும் என்ன தவிர அந்த இடத்துல வேற என் சார்பா அந்த கூட்டங்களை கலந்து கூறுகின்ற அந்த மாவட்ட செயலருக்கோ அல்லது இடை நடுவில் விழுந்தடிச்சு கொண்டு வந்து 2 பேருக்கும் தரகராக ஓடி திரிந்த அந்த வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கோ இருக்கிறதாக நான் கருதவில்லை. எனக்கே இந்த இடத்துல அதிகபட்ச உரிமையும் அக்கறையும் கரிசனையும் இருக்கிற பட்சத்துல நான் அந்த கடிதம் கேட்டதுல எந்த தவறும் இல்லை. அப்படி அந்த வெற்று பேப்பர்ல அந்த கடிதம் சட்டர் மாவட்ட செயலர் சொல்றார் கடித தலைப்பு என்ன கடித தலைப்பு அப்பயே நீங்க கட்டுக்கட்டா லெட்டர் கெட்டு அடிக்கிறீங்க. உங்களோட நிர்வாக கடிதம் எல்லாம் இப்படி ஃப்ராங்க குத்தி வெள்ளை பேப்பர்ல ஒரு A4 பண்டில் எடுத்து கொடுங்க. இந்த கடிதங்கள் உங்களுக்கு புத்தசாசனம் அமைச்சு வெள்ளை பேப்பர்ல தான் நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? சரி, அவ்வாறு சட்ட ரீதியான வலுவான கடிதம் நீங்க உறுதியா நம்பிக்க அந்த கடிதத்தை வேண்டி உங்களோட ஃபைல்ல கட்டுங்க. கட்டி போட்டு அதை கோட் பண்ணி எனக்கு லெட்டர்றாங்க. அதைத்தான் நாங்க சட்ட ரீதியாக வலுவான கடிதம் அந்த கடிதத்தை கூட ஃபைல்ல கட்டுங்க. இப்ப இந்த கடிதம் நான் உங்களை எல்லார்டையும் இப்ப நீங்க நிறைய பேர் எங்களோட வாக்குவாதப்பட்டிருக்கிறீங்க, அந்த கடிதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்க வந்து பிரதானமான ஒரு கட்சியின் ஒரு பின்னணியில தான் செயற்பட்டிருக்கிறீங்க வெளிவடக்கு பிரதேச தவிசாளர்னு சொல்லியிருக்கிறார். நிறைய பொதுமக்களும் இந்த ஊடகவியலாளர் இந்த வீடியோஸ்ல வந்து பதிவிட்டிருக்கீங்க. நிறைய பேர் தனிப்பட்ட ரீதியிலையும் எடுத்து எங்களோட ஆர்கியூ பண்ணியிருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், சரி இந்த காணி அளவிட்டாச்சுது நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எதிர்த்தரப்புல பல சக்திகள் இருக்கின்றன, அவருக்கு கையகப்படுத்தப்பட்டது. நாங்கள் இந்த ஒற்றையை கொண்டு கோர்ட்ஸில் போவோம். சரி, ஒரு RTI போடுறோம்டா, இதுக்கு ஒரு கடித தொடர் இலக்கம் இருக்கா? ஏன்னா அது இலவும் அது இலண்டு இந்த கடிதைகள் இருக்கிற மாதிரி ஏதாவது இலக்கம் போட்டாங்களுக்கு தந்தவ இல்லை. இது இந்த கொப்பியோ பிரதியோ வேண்டிய எந்த நிறுவனத்தின் ஃபைலில் கட்டுப்பட போகுது?
அவ எங்களுக்கு இந்த கடிதம் தந்ததுக்குரிய அத்தாட்சி என்ன? நாளைக்கு நான் ஆர்டிஐ போட்டு எடுத்த என்னத்தை நான் வச்சு ஆர்டிஐ போட்டு எடுக்கிறது? அந்த கடிதத்தை எத்தனையோ பேருக்கு இந்த கடிதத்தை சந்தேகம் வரைக்கும் ஆர்டிஐ போட்டு எடுக்க பார்ப்பார்கள். எதை வச்சு எடுக்கிறது அந்த கடிதம்? ஒரு அரசு இலட்சண ஒரு கடித தலைப்பில் இல்லாத கடிதத்தை நான் எங்க போய் கேட்கறது? நாளைக்கு இதுக்கு அன்றைக்கு மினிஸ்டர் கூட பிரதேச செயலர் மாவட்ட செயலர் சம்பந்தப்பட்ட அதிகாரி எல்லாம் நடந்த 15ஆம் தேதி நடந்த 11ஆம் தேதி 4ஆம் தேதி நடந்த கூட்டத்தையே மினிட்ஸ் கேட்கிற பட்சத்தில் கடைசியாக எங்களுக்கு 16ஆம் தேதி மாவட்ட செயலர் சொன்னது அது என்ன கூட்டமா? அது உத்தியோகபூர்வ கூட்டம் இல்லை, அது ஒரு கலந்துரையாடல். அதுக்கு மினிட்ஸ் நாங்கள் எடுக்கவும் இல்லை எழுதவும் இல்லைன்னு முதல் சொன்னேன். அடுத்த முறை நாங்கள் திருப்பி கேட்டோம், இல்லை எழுதினது சைன் பண்ணினது தரையில்லைன்னு சொன்னீங்க. அது சும்மா 4 வரி எழுதினாங்க. இப்படி நிமிடத்துக்கு நிமிடம் உருட்டுகள் பல விடுற இந்த அரசு அதிகாரிகளை நம்பி ஒரு வெள்ளித்தாள்ல அந்த கடிதத்தை வச்சு நாளைக்கு அவருக்கு பிள்ளை இது நான் உனக்கு தந்தனானா? அம்மா நீ என்ன நீ இப்படி இல்லை வேண்டோணும், உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா அம்மா? அவங்களுக்கு நம்ம இல்லையாங்கட வெளிவடக்கு பிரதேச தவிசாளர் முந்தி கொண்டு வந்து கேட்பார். விளங்குது தானே? அப்ப எந்த பாதுகாப்புல நான் யார் என்னத்தையும் கதைச்சிட்டு போகட்டும். இந்த இன்றைக்கு உண்மையா சமூக ஊடகங்கள் முழுக்க காணி உரிமையாளர்களை தான் வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதுகாப்பிலையும் எந்த உரிமையிலையும் நான் மிக கவனமாக தான் இருந்து செயற்பட்ட. நான் அளவிடங்களுக்கு விருப்பம்தான். ஆனா இவ்வளவு நிபந்தனைகளும் காணி உரிமையாளர்கிட்ட என்ன இல்லாத நிபந்தனை என்று சொல்லி இருந்தவர் நியாயமற்ற கோரிக்கைகள் எப்படி இருக்கு கதை என்று பாருங்க. காணி உரிமையாளர் நான் என்ற காணிக்க சட்ட ரீதி இல்லாம ஒரு ஆள் குடியேறி இருக்கிறார். அவர்கிட்ட உறுதி இருக்கோண்டு கேட்க உங்களுக்கு அதிகாரம் காணாது, அவரை வெளியேற்ற அதிகாரம் காணாது, அவரோட கூட்டு சேர்ந்துதான் முடிவுகள் எடுக்கிறீர்கள். நாங்கள் எழுத்து மூலம் தர சொல்லி கேட்டது, இந்த கூட்ட அறிக்கைகள் தர சொல்லி கேட்கிறது எல்லாம் ஒரு நியாயமற்ற கோரிக்கை என்று ஒரு மாவட்ட செயலர், தகுதி வாய்ந்த மாவட்ட செயலர், எத்தனையோ பட்ட பின் கற்கைகள், எத்தனையோ பரீட்சைகள், தடைதான் பரீட்சைகள் எல்லாம் பாஸ் பண்ணி வந்த ஒரு மாவட்ட செயலர் எங்கட கோரிக்கைகளை நியாயமற்ற கோரிக்கைகள் என்று சொல்லி தவிர்க்கிறாரண்டா அவரு எங்கட பிரதிநிதியா அந்த கூட்டத்துல போய் கதைக்கிறாருன்ற விஷயம் எங்களுக்கு சார்பா கதைக்கிறாருன்றதை நாங்க எப்படி நம்பிக்கொள்றது? சரி, அப்ப உங்களுக்கு ஏன் அளக்க வந்த நீங்கன்னு கேக்குறீங்க. அளக்க வரும் வரையும் நாங்க இருந்த கடைசி மினிட்ஸ் வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணுவோம், நாங்க எஃபர்ட் போடுவோம். இப்படி ஏதும் ஒரு கடிதம் எடுக்கிற பட்சத்துல நாங்க தண்டோம். அவை ஒரு கடிதம் ஒரு சைன் பண்ணி தர பயப்படுற ஒரு பட்சத்துல நாங்க எப்படி அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கடிதத்துல நாங்க ஒப்பமிடுறது? முதலாவது விஷயம், எங்களுக்கு உரிமை இருக்குது, சர்வே டிபார்ட்மெண்ட் எங்கட காணிக்க இறங்குதுண்டா அவனுக்கு ரிக்வசிஷன் லெட்டர் எங்களுக்கு காட்ட வேணும். அது காட்டுற உரிமை, கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதை கேட்கிற பட்சத்துல நில அளவு திணைக்கள அதிகாரிகள் சொல்லினோம் தாராளமா காட்டலாம் என்று மாவட்ட செயலர் குறுக்க பூந்து சொல்லுறார். காட்ட தேவையில்லை சொன்னா சரி, அந்த இடத்துல கட்டாயம் ஊடகங்கள் இருந்திருக்க வேணும். அவ்வளவு அநீதி எங்களுக்கு காட்ட தேவையில்லை கூறினால் சரி. சிங்கள மொழியில ஒரு கடிதத்தை எடுத்து வச்சிருக்கிறார் நில அளவு அத்தியட்சகர் யாழ்ப்பாண பிராந்தியம். சிங்களத்தில் இருக்குது, நான் தமிழ்ல சொல்லுறேன் என்ன எழுதி இருக்கண்டு. மேற்குறிப்பிட்ட யாழ்ப்பாணம் திசவிகாரை தொடர்பான வழக்குகளை அந்த உரிமையாளரின் காணிகளை அளவிட்டு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நில அளவு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கும். யாழ்ப்பாண திசவிகாரை தொடர்பான காணிப்படக்கு எங்க இருக்கு? யாழ்ப்பாண திசவிகாரை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா? ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ஆனா அது எல்லாம் அரச தலைப்போட யாழ்ப்பாண திசவிகாரை என்று பெயர் சூட்டினா. யாழ்ப்பாண திசவிகாரை தையட்டியனும் போட இல்லை, அதுக்குள்ள கொஞ்சம். அப்ப அது எங்கட மாவட்ட செயலர்கிட்ட நாங்க கேட்ட இடத்துல அவர் எங்களுக்கு சொல்றார், என்னப்பா விசர்க்கதை வைக்கிற, உண்ட பக்கத்துல இருந்து நீ எழுதுற கடிதம் எல்லாம் என்னென்று தட்டுற, என்னென்ன தடுப்பு இருக்கு? தையட்டியில சட்டவிரோத கட்டிடம். நீ உண்ட சார்பில இருந்து கடிதம் எழுது, அவன் தண்ட சார்பில இருந்து ஹெடிங் போடுறான். ஆட்ட சார்பில இருந்து அவன் தண்ட சார்பில இருந்து அவன்ட சார்பில் அவன் எழுதுறான். அப்ப கடிதம் எழுதுறது நடத்துறது எல்லாம் யார்? யார் கடிதம் எழுதுறது? யார் இந்த பிரச்சனையை கொண்டு போய் தீர்வு கண்டுபிடிக்கிறது? புத்த சாசன அமைச்சர் நடுநிலைமை என்றால் அவர் கடிதம் எழுதலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பா இருக்கலாம். அவர் புத்தபிக்குன்ற பக்கத்தில இருந்து கடித தலைப்பு போடுறாருண்டா அவர் ஆற்ற சார்பான நபர். விளங்குது தானே பிரச்சனை? அப்ப அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அதிகாரி வாசிக்கிறார், யாழ்ப்பாண திஸ்ஸ விகார பிணக்குகளை தீர்க்கிறதுக்கு நில அளவிட்டு முடியும் கொண்டு சிங்களத்துல இருக்கிறத அவர் சிங்கள இலக்கண இலக்கியம் எல்லாம் தரவா தெரிஞ்சால் மாதிரி தமிழ்ல வாசிச்சு கொண்டு போறார். தமிழ்ல எழுதி
எனக்கு தந்தாலே நான் கேட்கிறேன். சுத்த தமிழ்ல எழுதி, நான் ஒரு தமிழன், பிறந்தது தமிழ், படித்தது தமிழ், கதைக்கிறது தமிழ், தமிழ்ல எழுதி ஒரு கடிதம் தந்தாலே, ஒரு அலுவலக ரீதியான ஒரு சட்ட ரீதியாக கடிதம் தானே, நான் ஒரு நோமல் ஆளுன்ற ஒரு கண்ணால் பார்க்க அதில் உள்ள சூழ்ச்சிமங்கள் தமிழையே எத்தனையோ விதமாக எழுதலாம். சாதாரணமாக நான் ஒரு கண்ணால் பார்க்க அதில் லொக் எனக்கு விளங்காது. அப்போ அதை விளங்காமல் நான் சைன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் லீகல் அட்வைஸ் எடுக்கிறோம். அந்த லொக்கை பயன்படுத்தி நாளைக்கு எங்கட காணி பறி போயிருக்கூடாது. அப்போ சிங்கள மொழியில் வர கடிதத்தை வேண்டி ஃபைலில் கட்டிட்டு எனக்கு நல்லா சிங்களம் தெரியுமென்ற தோரணையில் இருக்கிறோம். உங்களோட உரிமை இல்லையா ஒன்றில் நீங்கள் ஆங்கிலத்தில் வேணுங்கோ இல்லாட்டி சிங்களத்தில் வேணுங்கோ கடிதத்தை, அந்த கடிதம் உங்களுக்கு நீங்கள் காட்ட வேணும். சிங்களத்தில் நாங்கள் என்ன எழுதியிருந்தானே எனக்கு தெரியா, அவர் சொன்ன தமிழை நான் கேட்குறேன். அதில் அந்த மாவட்ட செயலர் எங்கட பக்கம் நிற்க வேணும். எத்தனையோ விஷயத்துக்கு நாங்கள் கதைக்கிறோம், கத்துறோம், அழுகிறோம், எதுவுமே பாராமுகமாக காணியை அளக்க வேணும்னு கடும் முனைப்பில் அவர் முயற்சி எடுத்திருந்தவர். கடும் முயற்சி அவருக்கு அப்புறம் பிரதேச தவிசாலம் கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தவர் காணி அளக்குறதுல. ஆனா அதே முயற்சி கையளிக்கிறதுல எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த கடிதம் தந்திருக்கணும். உண்மையா அதே முயற்சி அதே காணி உரிமையாளர்கிட்ட கையளிக்க போயினோம்டா அந்த இலச்சினப்படுத்த கடிதத்துல அந்த பிரதேச செயலை தாரதுக்கு தயங்கி இருக்கக்கூடாது. இவ்வளவு சந்தேகத்துக்கு மத்தியில நாங்களும் அளக்க விட்டுருக்க வேணுமான்னு இனி நீங்க ஊடகங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்க எங்கள தவறு சொல்றீங்கன்னு சொன்னா நாங்கள் அதை எதையுமே நாங்கள் தலைக்கேற்ற அளவில் இல்லை. எங்கட பாதுகாப்பு எங்கட காணி ஒரு வீதம் கூட இது நான் எந்த காணி எந்த பரம்பரையை மட்டும் யோசிக்கல, ஒட்டுமொத்த தமிழினத்தை பற்றி தான் யோசிக்கிறேன். இது அரசியல் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த இதுன்னு சொன்னால் அதுதான் கட்டாயமாக அரசியல். ஏன்னா எந்த காணி அவனுக்கு அந்த காணியை எடுத்து கொடுக்குறது குருந்தூர் மேல விகாராதிபதி எப்படிப்பட்டவர் என்று சொல்ல தேவையில்லை. அங்கே என்னென்ன நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லதில்லை. அப்படியான ஒரு விகாராதிபதி அந்த இடத்துல சமூகம் அளிச்சு அந்த மேல்மட்ட கூட்டங்கள் கூடி கதைக்கலாம் அந்த இடத்துல நிற்கிறாருண்டா நாங்கள் சந்தேகப்பட்டதுல எள்ளளவும். இதுல 22ஆம் தேதி நாங்கள் மாவட்ட செயலாளருக்கு அனுப்பின கடிதங்கள பிரதிகள் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதல் காட்டி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கான பதில் மாவட்ட செயலாளரிடமிருந்து 28ஆம் தேதி அளக்க போகிறோம், 27ஆம் தேதி ராவு தான் பதில் வந்திருக்கு. அந்த பதிலில் 71ஆம் ஆண்டு ஒரு பிரதேச சபையினுடைய பட அமைப்பில் அங்கே புத்தகோயில் கொண்டு காட்டப்படுது. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அளவை செய்யத்தான் கொழும்புலேருந்து வந்திருக்கணும் என்று அன்றைக்கு காலமே அந்த கடிதத்தில் பதில் வருது. அதை பற்றி தான் அளக்க போகிறோம். அந்த கடிதத்தை பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அனுப்புவார் தானே, அன்றைய காலம் தான் எங்களுக்கு வருது. 27ஆம் தேதி தான் அதுக்கு பதில் போகுது. 28ஆம் தேதி அளக்க நேற்று காலம் தான் எங்களுக்கு வந்தது. நான் கொண்டு எங்களோட மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டேன், சார் அவரை நம்பி அவர்கிட்ட வாய் மூலம் நம்பி தான் நாங்கள் அந்த சொட்டுக்கு போனாங்க, எந்த எழுத்து மூலமே இல்லாமல். என்ன நம்புங்கோ வாங்கோ எங்கட முயற்சி காணி முடியணும் அளக்கோணுமென்ற முயற்சியோடு போனாங்க. சார் 71ஆம் ஆண்டு படத்தை ஒரு பதில் வந்திருக்கு உங்களோட கடிதத்துக்கு, நீங்கள் பதில் நினைப்பிருக்கிறீங்க. அந்த படம் என்ன பார்த்தீங்களோ இல்லை, அந்த படம் யார்கிட்ட இதில் இருக்கு, யாராவது பார்த்தீங்களோ? எங்கட யாழ் மாவட்ட நிலாளத்தில் சுப்ரீண்டன்ட்ட கேட்குறேன், அது என்னன்னு யோசிக்கிறேன். நடந்த விஷயங்களை சொல்கிறோம் உங்களுக்கு. அப்போ இருக்க கொழும்புலேருந்து வந்த டீம் ஒரு ஆள் எடுத்தார், அதை பிரிக்க நாங்கள் இதில் எங்கே நிற்கிறோம், அது படம் புத்த கோயில் மார்க் பண்ணி இருக்கு, பின்னுக்கு ஒரு வெட்ட வழி இருக்கு, நாங்கள் இதில் எங்கே நிற்கிறோம் காட்டுங்கோ. ஒரு இடத்தை காட்டினார். அப்போ கூகுள் எழுத்தில் உங்களுக்கு அதை காட்ட முடியுமா? இப்போ எடுத்து பின்னுக்கு 2 எங்களுடைய அதிகாரிகள் இல்லை அது தேவையில்லை பதில் கொழும்புலேருந்து வந்த டிவிஷன்கிட்ட காட்டத்தானே வேணும். அந்த படத்தை பேஸ் பண்ணி அளக்குறேன் என்றால் அதை ஏட் பண்ணினால் அந்த படம் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டுது முன்னுக்கு. அந்த படம் அதை கூகுளில் சர்ச் பண்ணால் அது வேறு எங்கேயோ காட்டுது. இப்போ இது என்ன நடக்குது செவ்வாய் மேலே தெரியாதா? செவ்வாய் மேலே காட்ட விட்டுருக்கணும். செவ்வாய் சூப்பரிண்டென்ட் கொழும்புலேருந்து வந்தவரை அதை கொண்டு அதை வச்சு தான் இழக்க போயிடும். அப்போ அதை கூகுள் ஏட் பண்ணி எங்களுக்கு காட்டத்தானே வேணும். நாங்களான காணி உரிமையாளர்கள், அது தடுக்கப்படுது. சரியோ, இப்படியான இதுகள்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை வலுவாக்குனது. 2வது விஷயம் எல்லாரும் சொல்லினோம், நாங்கள் சிங்கள சேவையர் மேல வசனம் ஒரு சில இதுகளில் அவர்கள் வந்ததை நாங்கள் தடுத்ததாக. எங்களுக்கு சிங்கள சேவையர் நிலவரையாளர்கள் தமிழ் நிலவரையாளர்கள் எந்த பாகுபாடு வேறுபாடும் இல்லை, ஒரு இந்திய ஒரு சிறுகளவும் இல்லை. நாங்கள் எங்களுக்கு நீங்கள் அறிவிக்காமல் கொழும்புல இருந்து கொண்டு அளக்க வேண்டிய தேவையில்லை. 2வது, ஜாழ் மாவட்டத்தில் நில அளவு திணைக்களம் இருக்கும் பொழுது இங்கே உள்ள காணிகளை
கொழும்புல 2 டீமும் இங்கே ஒரு டீமுமா 3 டீமா என்னத்துக்கு அளக்கணும், 3 குழுவா நிலவரத்தின களம் வந்து என்னத்துக்குரிய அளக்கணும். அந்த குழுக்கள்லையும் ஒரு குழுவிட்ட தான் அந்த 71ஆம் ஆண்டு படம் இருக்கு. அதை பேஸாக வச்சுக்கொண்டு தான் அளக்க போகிறோம். மாவட்ட செயலாளர் தான் இதை அறிவித்தது பாராளுமன்ற உறுப்பினருக்கு. எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது, வலுவாக ஜோதிச்சு பாருங்க. எவ்வளவு முரண்பாடுகள். நாங்கள் எக்காரணம் கொண்டு கொழும்புலேருந்து வந்தவையே நாங்கள் எதிர்க்க இல்லை. அளக்கலாம் எங்களுக்கு எழுத்து மூலம் தாங்க. நாங்கள் அந்த கேள்வியை கேட்டுனாங்க, எதற்காக மாவட்டத்தில் நிலவரத்தின களம் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கொழும்புல இருந்து 2 குழு வர வேணும், அதை மேற்பார்வை செய்ய 2 பேர்ன்றது வேற விஷயம். எங்களுக்கு அறிவித்தல் செய்தது அப்படி. ஆனால் அங்கே அளக்கிறதுக்கு 2 குழு வந்திருக்கு. அப்போ அந்த அளக்கிறதுக்கு குழு அந்த கேள்வியை தான் கேட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஒரு வசனம் நாங்கள் சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் அவை அப்படிதான் அளக்கணும் என்றால் யாழ் மாவட்டத்தில் மாவட்ட நிலவர திணைக்களமும் அதுக்கு ஒரு சூப்பரிண்டனும் தேவையில்லை தானே. இங்கே உள்ள காணி அளக்கிறதுக்கு எங்கேயும் இது மனிதாபிமானம் உள்ள இதென்றா அளக்கவே கூடாது. எவ்வாறு அதிக பாதுகாப்பு வலயங்கள் என்ற வர மாவட்ட செயலாளருக்கு கையளிக்கப்பட்டு திறந்து விட்டாங்களோ மக்கள் தனியார் பிடிச்சு தான் அளந்தது. அதே போல தான் இதுவும் நீதி நியாயம் என்று விட போகணும். இதுக்கு நடுவில் ஒரு நில அபகரிப்பாளர் ஒரு எங்களை நிலத்தை திருடி வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு 2 குழுமம் எல்லாம் வரைக்கும் எங்களுக்கு வலுவான சந்தேகங்கள் வருந்தானே. நாங்கள் அதுக்கும் அழுத்து மூலம் கொண்டதுக்கு தரையில்லை. 2வதாக இத்தனை காலமும் இந்த முதல் வழக்கு போட்டிருக்க வேண்டியவர் அனுமதியற்ற கட்டடத்துக்கு பிரதேச சபை தலைவர், பிரதேச சபையாளர். அன்றிலிருந்து இன்று பேர பல தடவை வழக்கு போட்டதாக பிரதேச தலைவர் தொடர் சுகிதன் பல தடவை எனக்கு நேரடியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த வழக்கும் இன்று பேர போடப்பட இல்லை. சமீபத்தில் ஏகமனதாக பிரதேச சபையில் வழக்கு போடுறதா தீர்மானம் நிறைவேறின பிறகும் இன்று வரை வழக்கு போட இல்லை. இதுக்கான காரணம் என்னன்றதை நேற்று இடநடுவில் வந்து நான் பொறுப்பு முடகாணிகளுக்கு லெட்டர் நான் தரலாம், பிரதேச சபை தலைவராக நான் தரலாம், நான் பொறுப்பு காணி எடுத்து தருவேன், நீங்கள் அளக்க விடுங்கோண்டு நிர்பந்தத்தை அந்த பிக்குமார்கிட்ட போகிறது அங்கே போகிறது வந்து நிர்பந்தத்தை செய்த அன்புக்குரிய எங்களோட பிரதேச தலைவர் இதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அப்போ இது ஒரு கட்சி மறைச்சி தான் சொல்கிறேன். நீ எந்த கட்சி என்றதை முதல் சொல்லும், மக கட்சி இருக்கோன்றது சொல்லணும். இதுகளெல்லாம் சொல்லத்தானே வேணும். கட்சி எந்த கட்சியும் மறைக்க இல்லை, இங்கே எந்த கட்சியும் இல்லை. இவருக்கு முதல் இருந்த எங்கட ஹானிகள் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிற அந்த தையட்டி ஏரியாக்குரிய போர்ட் மெம்பரும் முதல் எந்த பிரதேச சபையில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத காரணத்தினால காணிய இழந்த தம்பி சாருயன இந்த முறை ஒரு கட்சி, அந்த கட்சி தான் ஆக்கிரமிக்கிற இடம் எல்லாம் நிற்கிற ஒரே கட்சி தமிழர் சார்பில். உங்கள் ஊடகம் எல்லா இடமும் போகும் பார்க்கும். அந்த கட்சி தம்பி நீனில் உண்ட ஓடல உண்ட பிரதேசத்தில் நீனில், அப்போதான் பிரதேச சபையில் நீ கதைக்கலாம். பிரதேச சபையை அதுக்கு சார்பாக நடக்குது. அப்போ பிரதேச சபை தவிசாளர் இந்த தவிசாளர் தான் முதல் பிரதேச சபையின் தவிசாளர். போட்டுட்டன் என்று போடாததுக்குரிய காரணம் நேரடியாக கேட்கிறேன், உங்களுக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததா? இந்த கட்சி நேற்று கட்சி ஒன்றும் பெற இல்லை. அப்போ ஏன் நீங்கள் போட இல்லை? இதை நீங்கள் முதல் விளங்கப்படுத்துங்கோ. மிக இலகுவான அந்த வழக்கை நீங்களே ஏன் போட இல்லை? இந்த நிமிஷம் என்னொன்றையும் சொல்கிறோம், சிங்கள யார் வந்து அளக்கிறாண்டாலும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் இனியுள்ள ஒரே ஒரு தீர்வு இப்போ பிரதேச மாவட்ட செயலாளர்கிட்ட கையளிக்கப்பட்டது அதிக பாதுகாப்பு வலயத்திலேருந்து. இது அவர் பல தடவை எங்களுக்கு சொல்லிட்டார். நீங்கள் மற்ற இடத்தை விட்டது போல் இது ஓப்பனாக விடுங்கோ. இவ்வளோ காலமும் போலீஸ் பெரிய பாதுகாப்பாக விட்டது, அதுக்கு கட்டடத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பாக நிற்கட்டுக்கும் 6-7 ஏக்கர் இருக்குது. மிச்ச இடத்தை நாங்கள் எங்களை வரல எங்களை சேவையரவா ஜாலந்து எங்கட பணக்க நாங்கள் முடிக்கிறோம். அதுக்கு நீங்கள் யாரும் தலையிடாதீங்கோ. இவ்வளோ காலம் நடந்த நடைமுறையை பின்பற்றுங்கோ, ஓப்பனாக விடுங்கோ. நாங்கள் அழகுறோம், அளந்து கொண்டு போக உங்களோட கடமையாக வந்து உங்களோட எங்களுக்காண்டி தானே உங்களுக்கு அந்த சீனில் இருத்தினது. என்ன இங்கே பிரதேச செயலாளரை அரச வாகனத்தில் பிக்னிக் போகிறதுக்கு கொழும்புக்கு போகிறதுக்கு இருத்தே இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய தான் நிறுத்தி இருக்கு. மக்களுக்கு காலையில் கொடுக்க கை நடுங்குது, இதான் உண்மை. சைன் பேக்காக கை நடுங்குது. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எங்களுக்குரிய நிவாரணமாக அதில் வந்து ஓப்பனாக விட்டுட்டு நாங்கள் அளக்குறோம். அதில் வந்து பார்த்து அந்த கட்டடம் எங்கே வருது யார்டேக்க வருதுன்ட்டு பாருங்கோ. அதுக்குரிய தீர்வை நீங்கள் காணுங்க. இல்லாட்டி அரசு அதிகாரிகள் தானே, அரசு உங்களை அதிகாரிகளாக வச்சிருக்கு. அரசாங்கம் அதுக்குரிய தீர்வை காணணும். என்னென்னா மக்களுக்கு
இன வேற்றுமை இல்லை, மத வேற்றுமை இல்லை சொல்லி வந்த அரசாங்கம் இதுவரை அதை பின்பற்றினால் அதன் மூலம் இந்த தீர்வை கண்டு எங்கட இடத்தை விடுவிக்கணும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். ஒருவேளை காணிகள் அளவிடப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் தையிட்டு விகாரை திசை விகாரை கட்டப்பட்ட திசை விகாரை இருக்கும் நிலப்பிறப்பு குறித்து உங்களோட முடிவு வரலாக இருக்கும். அது எங்களுடைய முடிவு. அங்கே ஒரு பிரதேச சபை இருக்கு, அதில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டது. அதுக்கு பிரதேச சபை அதுக்குரிய செயல்பாட்டை செய்யணும், சட்ட நடவடிக்கை இல்லாட்டி பிரதேச சபை கலைச்சு போட்டு நாங்கள் எங்களால் செய்ய முடியல. பிரதேச சபைக்கு அதிகாரம் இல்லை. எங்களோட மக்களை தனிநபர்களை மக்களை வறிய மக்களை ஏமாற்றி முதல உடைக்க மட்டும் டிக்கெட் உடைக்க மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ரோட்டுக்கு கமிஷன் அடிக்கத்தான் அதிகாரம் இருக்குண்டா இதுக்கு அந்த கட்டணத்துக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லாட்டிக்கு பிரதேச சபை வேண்டாம். அடுத்த தேர்தலையும் ஒரு தரம் கேட்காதீங்கோ, வரி வழக்கு பிரதேச சபையே வேண்டாம்.